ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஎம் மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம்ப்பா. அந்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a vessel is in the form of a hemispherical bowl mounted by a hollow cylinder கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோலோ சிலிண்டர்னா ஒரு எம்டியான சிலிண்டருக்குள்ளே ஒரு சிலிண்டருக்குள்ளே எதுவுமே இல்லை, சிலிண்டர் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அந்த எம்டி சிலிண்டர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. மேலே வந்து ஹெமிஸ்பெரிக்கல் பவுல். ஸோ அந்த ஹெமிஸ்பியர் ஷேப்பில் அந்த ரவுண்டாக அந்த பவுல் வந்து அட்டாச் ஆகிருக்கு சிலிண்டரோட. ஸோ சிலிண்டரும் பவுலும் அட்டாச் ஆகிருக்கு. ஒரு வெசல் இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர். அப்போனா ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர்னு எழுதிடணும். ஸோ டயாமீட்டரோட பாய்தான ரேடியஸு, ஸோ எழுதிடணும். இப்போ ஹைட் ஆஃப் த வெசல் வந்து 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர். ஸோ கீழே சிலிண்டரோட பேஸில் ஆரம்பித்து மேலே ஹெமிஸ்பெரிக்கல் அந்த பவுல் இருக்கு இல்லையா, ஸோ இது வரை இருக்கிற ஹைட்டு வந்து 13 சென்டிமீட்டர். அப்போனா சிலிண்டரோட ஹைட் இங்கேருந்து இங்கே வேறு இருக்கு இல்லையாப்பா, ஸோ இதோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு 13 மைனஸ், இப்போ டோட்டல் ஹைட் வந்து 13 இல்லையா, ஸோ 13 போட்டு மைனஸ் போட்டு 7 சென்டிமீட்டர் போடணும். ஏன்னா இங்கே ரேடியஸ் இங்கே 7 சென்டிமீட்டர்னா, ஸோ இங்கே ஹைட்டும் 7 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். ஏன்னா ஹெமிஸ்பியர் பொறுத்தவரையும் ரேடியஸும் ஹைட்டும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த இங்கே 7 சென்டிமீட்டர், அப்போ இங்கேயும் 7 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே 7ன்னு போட்டுருவோம். அப்போனா இது ஃபுல் ஹைட்டும் இதோட ஹைட்டும் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ரிமைனிங் கிடைக்கக்கூடிய ஹைட்டு தான் இந்த சிலிண்டரோட ஹைட்டு. ஸோ அதனால தான் 13 மைனஸ் 7 சென்டிமீட்டர்னு போடுறோம். புரியுதாப்பா? ரேடியஸோட வேல்யூ தான் 7 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே ஏன் ஹைட்டில் கழிக்கிறோம்னா, அந்த ரேடியஸோட வேல்யூ என்னவோ அதே வேல்யூ தான் இந்த ஹெமிஸ்பியர் பவுலோட ஹைட்டும். ஸோ அதனால் 13 மைனஸ் 7 இந்த ஃபார்மேட்டில் போடுறோம். ஸோ 13 மைனஸ் 7ஓட வேல்யூ என்னப்பா வரும்? 6 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டர் இங்கே எழுதிடுங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கெப்பாசிட்டி ஆஃப் த கெப்பாசிட்டினாலே வால்யூம் தான் சொல்லுவாங்க. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல், ஸோ டோட்டல் வெசல், ஸோ மேலே ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இருக்குது, இது வந்து சிலிண்டர் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லோட வால்யூம் என்னங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபார்முலா ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல இந்த சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலோட வால்யூமாக கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டையுமே ஆட் பண்ணால் வர ஆன்சர் தான் வெசலோட வால்யூம். ஸோ சம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் எழுதிடுங்க. அது வந்து என்னது? 5r² h cubic units. ஸோ இதை வந்து பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ ஈக்குவல் டு போட்டு 5ஓட வேல்யூ என்னப்பா வரும்? 22/7 வரும். r². ஸோ ஆரோட வேல்யூ வந்து எழுதணும். ஸோ ஆர்னா என்ன? ரேடியஸ். சிலிண்டரோட ரேடியஸ் இங்கே என்னப்பா 7 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 7 வந்து எழுதிடுங்க. 7². ஹைட்டு, ஸோ இதோட ஹைட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். சிலிண்டரோட ஹைட் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் 6 சென்டிமீட்டர். ஸோ 6 நீங்கள் எழுதிடுங்க. ஸோ 22/7 × 7 × 7 × 6. இந்த 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 22 × 7 × 6 போட்டு, ஸோ இதை எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணோம்னா 924 சென்டிமீட்டர் க்யூப்னு வரும். ஸோ இது வந்து சிலிண்டருக்குரிய வால்யூம். ஸோ நீங்கள் எழுதும்போது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் = 924 சென்டிமீட்டர் க்யூப்னு எடுத்து எழுதுங்க ஃபுல்லாக. ஸோ அப்போ தான் மார்க் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக வெறும் சிலிண்டர் மட்டும் போட்டிருக்கேன், ஷார்ட்டாக எழுதணும்னு. இப்போ அடுத்து என்ன வால்யூம் கண்டுபிடிக்கணும்? இங்கே எனக்குள்ளே இருக்குல்லையா இந்த மேலே, ஸோ இது ஃபுல்லாக ஹெமிஸ்பியர் பவுல் இருக்குல்ல, ஸோ இதோட வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் பவுலுன்னு எழுதுங்க.
ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஸோ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்னப்பா வரும் 2/3 5r³ கியூபிக் யூனிட்ஸ் இதுதான் ஃபார்முலா. இப்போ 2/3 எழுதிட்டு பையோட வேல்யூ 22/7ன்னு போடுங்க. அப்புறம் r³. ஸோ ஆரோட வேல்யூ என்னதுப்பா 7 தான். சிலிண்டருக்கு என்ன ரேடியஸோ அதே ரேடியஸ் தான் பவுலோட ரேடியஸ். ஸோ ஏன்னா சிலிண்டரும் பவுல் ரெண்டுமே சேம் பேஸ் தான் இருக்குது. அதாவது சிலிண்டரும் பவுலும் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அட்டாச் ஆகும் காமனாக என்ன இருக்கும் அந்த ரவுண்டு சர்ஃபேஸ் இங்கே எனக்குள்ளே இருக்கலையா, அந்த ரவுண்டு சர்ஃபேஸ் இங்கே எனக்குள்ளே இருக்கல. இது வந்து ரெண்டுத்துக்குமே காமன், சிலிண்டருக்கும் காமன் ஹெமிஸ்பியருக்கும் காமன். ஸோ ரேடியஸும் ரெண்டுத்துக்குமே ஒரே ரேடியஸ் தான் வரும். ஸோ ரேடியஸ் என்னப்பா வரும், இங்கே r = 7 சென்டிமீட்டர் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 7³ போட்டுருங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2/3 × 22/7 × 7 × 7 × 7ன்னு போடுங்க. ஸோ 7ம் 7ம் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் /3ன்னு போட்டு 2 × 22 × 7 × 7 which is equal to ஸோ இந்த ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 2 × 22 44 × 7 × 7 49 போட்டு 3 2 1 5 6. ஸோ அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் வர ஆன்சர் 2156ன்னு வந்துடும். ஸோ அது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 718.67 சென்டிமீட்டர்³ கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டோட்டல் வால்யூம் ஆஃப் தி வெசல், கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல் கேட்டிருக்காங்கன்னு அதை தான் டோட்டல் வால்யூம்னு எழுதியிருக்கோம். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் த வெசல் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு நீங்கள் எழுதுங்க இந்த மாதிரி. இப்போ ஹெமிஸ்பெரிக்கல் பவுலோட வேல்யூ வந்து 718 + 67 வால்யூம் இந்த மாதிரி எழுதுங்க. வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னு போட்டு ஸோ ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் கண்டுபிடிச்சிருக்கோம்னா இதோட வால்யூம் எழுதுங்க. ப்ளஸ் போட்டு சிலிண்டரோட வால்யூம் என்ன 924. ஸோ இதை போட்டுருங்க. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னா 1642.67 சென்டிமீட்டர்³ வரும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுருக்கனால எழுதியிருக்கேன். நீங்கள் எல்லாமே மல்டிபிள் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, இங்கே எனக்குள்ளே ஆட் பண்ணுறது, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பண்ணுங்கப்பா. அப்போ தான் பண்ண வரும். ஆன்சர் வந்து இந்த வால்யூம் இது, இந்த வால்யூம் இதுங்கிற மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து நம்பர் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் சால்வ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.